அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சமையலை தொடங்குகிறேன். இன்று நான் பிரேக்ஃபாஸ்ட் நான் எந்த பொருட்களும் போட்டு சமையல் பொருட்கள் எல்லாம் கலந்து நான் ரெசிபி சமைக்கலை. அதாவது இது என்னென்னா ரெடிமேடாக வாங்கிட்டு வந்தது. இது சாடியின் கறிப்பா சாடியின் கறிப்பா ஒன்று ஒரு பேக்கெட் வாங்கினேன். இது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நான் சாப்பிட்றதுக்கு வாங்கினேன். இன்னொன்று பாவு ரெட் பீன் பாவ் பாருங்கள், ரெட் பீன் பாவு. இது எனக்கு தான் வாங்கினேன் சாப்பிட்றதுக்கு. இந்த கறிப்பாப்பு சாடியின் கறிப்பா இதுவும் நான் சாப்பிட்றதுக்கு தான், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் வாங்கினேன். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் நான் இந்த கறிப்பா பொரிக்க போகிறேன். இந்த பாவ் ரெட் பீன் பாவ் அவிக்கணும். இந்த ரெண்டும் இது பொரிச்சு எண்ணெயில் இதை அவிச்சு இந்த பாவை இந்த ரெண்டும் இந்த இப்போது இதுக்கு பிறகு கொஞ்ச நிமிஷத்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறேன். ஓகே, இந்த டீ கலக்கிறதுக்கு இந்த கிளாஸ் இருக்குங்க. ஹாட் வாட்டர் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஓகே, இதை நான் ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து நான் சாப்பிட்ற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன், நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதுக்கு பிறகு நான் இந்த ரெண்டும் அவித்து பொரித்து நான் எல்லாம் முடிச்சுட்டு பிறகு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. அதுக்கு முன்னே நான் இது கட் பண்ணி திறந்து காட்டுறேன். ஓகே, இதுவும் இந்த ரெண்டும் உள்ளுக்கு அந்த அது பலகாரம் உள்ளுக்கு எப்படி இருக்குது, என்ன ரெடிமேட் பலகாரம் இது. ஸோ அப்படி இது நம்ம சொந்தமாக சாமான்லாம் போட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம் ரெடிமேட்டு ஃப்ரோசன் ஃபுட்டு. ஸோ அப்போ இது நம்ம சீக்கிரமாக எல்லாம் சமைச்சி அவிச்சு பொரித்து சாப்பிட்றலாம், டீயும் கலக்கிடலாம். ஸோ அப்போ இன்று காலை நேரத்தில் நான் இதான் எடுக்கிறேன் வீடியோ. ஓகே, நான் பிறகு கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ வீவர்ஸ், இதை பாருங்கள், இந்த பேக்கெட் சடின் கறிப்பாக்கு அதில் நான் பொரிக்கிறேன். ஸோ அப்போ இதை நான் கட் பண்ணி அந்த உள்ளுக்குள்ள இந்த கறிப்பா ஃப்ரோசன் ஃபுட்டில் அது உள்ளுக்கு எத்தனை இருக்குதுன்னு நான் வீடியோவில் நான் காட்டுறேன். ஓகே, எத்தனை இருக்குது இதில் இருக்கிறது 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 இதில் இந்த கறிப்பாப்பு இருக்குல்ல, இது ஃப்ரோசன் ஃபுட். இது 10 இருக்குது, 10 இருக்குது. ஓகே, 10 சாடின் கறிப்பாப்பு இருக்குது. சாடின் கறிப்பா 10 இருக்குது, 10 பீஸ் இருக்குது. ஓகே, இது நான் பொரிக்கணும். அப்புறம் அதுக்கு பிறகு இது நான் அவிக்க போகிறேன். இதை பாருங்க, பாப்பு ரெட் பீன் பாவ். ஸோ இதை நான் அவிக்கிறேன். இது நான் சிம்பிளாக நான் முடிச்சுக்கிறேன் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அதனால் ரொம்ப வேலை வேண்டாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ இது ஒரு வீடியோ போடலாமே, யூடியூப்க்கு வீடியோ எடுக்கலாம்ல. ஓகே, இதற்கு வச்சுக்கலாம். இதில் 6 9 இது 9 பீஸ் இருக்குது. ரெட் பீன் பாவ் 9 பீஸ் இருக்குது. ஓகே, இது நான் அவிக்கணும். ஓகே, இது அவிச்சு இது பொரிக்க போகிறேன். திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். இது எனக்கு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஓகே,
இவ்வளோதான் இந்த பேக்கெட் வந்துருக்குது. நான் இதுக்கு பிறகு அந்த பக்கம் வீடியோ ஓகே. இதுக்கு பிறகு அந்த பக்கம் நான் டர்ன் பண்ணி வீடியோ நான் இதுக்கு பிறகு அந்த பக்கம் டர்ன் பண்ணி வீடியோ கேமரா இந்த பலகாரங்களை நான் சமைக்கிறேன். ஓகே. இந்த பாருங்க பொரிக்கிறேன்னா இப்போ ஹலோ வீவர்ஸ், பொரிக்கிறப்ப நான் சட்டியில் போட்டு எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறேன். நான் இப்போ கறிப்பாப்பு பொரிக்கிறேன். கறிப்பாப்பு இப்போ பொரிக்கிறேன். இந்த கறிப்பாப்பு ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்துருச்சு. திரும்ப திருப்பி விட்றேன். அந்த சைடில் திரும்ப இன்னொரு பக்கம் இப்படி திருப்பி விட்டு வேக வைக்கிறேன். ஓகே. நான் அந்த பக்கம் அடிப்பக்கம்லாம் அடியில் அந்த இதில் எல்லாம் அடிப்பக்கம்லாம் இன்னும் வெந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் தான் வெந்திருக்கு. நான் திருப்பி விட்றேன். இப்போ கொஞ்ச நேரம் வந்து இது முடிஞ்சிட்டு இன்னொரு 2வது தடவை நான் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இதை பொரிச்சுட்டு பிறகு அதுக்கு பிறகு நான் பாவ் அவிக்கிறேன். ஸ்டீம் பண்ணுறேன் பாவை. வந்துடுச்சு. கறிப்பாவு வந்துருச்சு. கொஞ்சம் பதமாக வந்துருச்சு. ப்ரௌன் கலராக. ஓகே, கொடுத்தாச்சு. இது முதல் தடவை நான் போட்டு பொரிச்சது. இதை இப்படி இருக்குது. இது 2வது தடவை நான் போடுறேன். 2வது இது இன்ஸ்டன்ட் கறிப்பாவு. இது நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா ஒரு அவசரத்துக்கு ஓகே, நம்ம திடீர்னு ஏதாச்சும் சாப்பிட தோணும். கறிப்பாவு செய்ய முடியாத நிலைமையாக இருக்கும். கறிப்பாவு வந்து நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு மாவு போட்டு கிழங்கெல்லாம் போட்டு கறிப்பாவு எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி நம்ம சமைக்கலாம். அந்த டைம் இல்லையா, அப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ரெடிமேடாக வாங்கி வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் ஐஸ் பட்டியில் வாங்கி வச்சுக்கிட்டு பிறகு அது தேவைப்படும் போது நம்ம வந்து எடுத்து பொரித்து தேத்தனியோடு சாப்பிட்டுக்கலாம். இதுவும் அப்படி தான், இந்த பாவுக்கும் அப்படி தான். இது வந்து ஒரு வயசானவங்கன்னு இல்லை, சிறு வயசும் இதெல்லாம் வந்து இந்த கறிப்பாப்புலாம் நல்லா அழகாக செய்வாங்க. எல்லாம் சமைப்பாங்க. கறிப்பாப்புலாம் சொந்தமாக சமைப்பாங்க. நான் இது ரெடிமேட்டாக எனக்கும் தெரியும் கறிப்பாப்பு சமைக்கிறதுக்கு. அதாவது கறிப்பாப்பு செய்ய எனக்கும் தெரியும். ஆனால் ரெடிமேட்டாக வாங்கிட்டு வந்துட்டேன். சாரி, என்ன வேலை கொஞ்சம் மிச்சமாகும்ல. ஓகே, இது பொரிஞ்சிருச்சு. ஓகே, இவ்வளோதான். இதை எடுத்து இதில் வச்சுட்டு ரொம்பவும் கருவை விடக்கூடாது. ரொம்ப கருவி இருக்குன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இதுதான் பதமான அளவு கறிப்பாப்பு. ரெடிமேடாக இன்ஸ்டன்ட் கறிப்பாப் ஃப்ரோசன் ஃபுட். இதுதான் பதமான பொரியல். ஓகே, நம்ம செஞ்சாலும் இப்போ நம்மளே சொந்தமாக கறிப்பாப்புலாம் செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி அளவு தான் பதமான அளவு. நல்லா அழகாக இப்படி வரணும். கலரும் இப்படி இருக்கணும், ப்ரௌன் கலரு. ஓகே, நான் முன்பு ஒரு தடவை கறிப்பாவு செஞ்சேன். அது சரியாக வரல. யூடியூப்பில் பார்க்கலாம். ஓகே, இதுக்கு பிறகு இந்த எண்ணெயை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு நான் ஸ்டீம் பண்ணுற பானியை கொண்டு வந்து பாவ் அவிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த ஸ்டீம் பானை இருக்குல்ல, அதில் மூடி போட்டு
தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சேன், கொதிச்சிருச்சு. இதுக்கு பிறகு தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது, பாயிலிங்காக இருக்குது. இதுக்கு பிறகு இந்த பேக் பண்ணுற இந்த தட்டு இருக்குதுல்ல, இது கொஞ்சம் நம்ம இதாக போச்சு, பழசம் பற்றெல்லாம் சூடு பட்டு எல்லாம் ரொம்ப கரெக்டாக. ஐயோ சாரி, கை சுடுது. இந்த மாதிரி பாயிலிங் பண்ணுறப்ப நம்ம இந்த ஸ்டீம் தட்டு இருக்குதுல்ல, இது நம்ம வச்சா கையெல்லாம் சூடும். எனக்கெல்லாம் கையிலெல்லாம் நிறைய சூடு பட்டுருது. நான் இப்போ இந்த இது வைக்கிறேன். இந்த பாப்பு இருக்குல்ல, ரைட் பீன் பாப்பை இதை உங்களுக்கு நான் அடுக்கி வைக்கிறேன். எடுத்து விடும் அப்படிங்கிறது. ஓகே, இது வைக்கிறேங்க ஒன்று. பிறகு இங்கே ஒன்று வைக்கிறேன். பிறகு எப்படி ஒன்று வைக்கிறேன். அப்புறம் எப்படி ஒன்று வைக்கிறேன். எனக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். யாராவது பார்க்குறீங்களோ தொடர்ந்து பாருங்கள். ஓகே, மெதுவாக வேகட்டும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. எல்லோரும் பார்க்கட்டும் வீடியோ. ஓகே, இதோட நான் ஸ்லோவாக வச்சுருக்கேன் அடுப்பு. இதோட நான் வந்து கொஞ்ச நேரம் சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாவ் ரைட் பீன் பாவு வந்து வெந்துருச்சு. இதை பாருங்கள், 1 2 3 4 மேலே உள்ள அந்த ட்ரேயில் உள்ளது 4 வச்சேன். இந்த 4 எடுத்துட்டேன். ஓகே, இதுக்கு பிறகு அடியில் இருக்குது கொஞ்சம், சாரி, இது பிரேக்ஃபாஸ்ட்டு, என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. இது வந்து 4 5 பாப் வந்து ரைட் பீன் பாப்பு. இது பாப் வந்து 9 இருக்குது, 9 இருக்குது, 9 பாப் இருக்குது. ரைட் பீன் பாப்பு வந்து 9 இருக்குது, 9. ஓகே, 9. ஓகே, 9 இருக்குது. ஓகே, பாருங்கள். ஸோ இப்போ எடுத்தாச்சு, பானையிலேருந்து எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் டீ கலக்கியிருக்கேன், டீ கலக்க போகிறேன். இந்த லிப்டன் புஞ்சாங் டீ டெக்கோ புஞ்சாங் டெக்கோ டீ. இது வந்து இந்த உள்ளுக்குள்ள இந்த பேக் வச்சாங்கன்னா அதில் உள்ளுக்கு போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்துட்டு கொஞ்சாங்கன்னா அது நூல் இருக்கும். சில சமயத்தில் அந்த லிப்டன் இதுக்கு வந்து பேக்கெட்டு ஸ்கொயராக உள்ள பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து கயிறு இருக்கும். அது எடுத்து அப்படியே இதில் விட்டு இப்படியே பண்ணி அந்த டீயில் உள்ள அந்த டீயில் உள்ள அந்த சாரெல்லாம் இதில் இறங்கிடும். நம்ம ஈஸியாக டீ கலக்கிடலாம். இப்போ நான் வந்து ஒன்று போட்டிருக்கேன். அது உள்ள இதை பாருங்கள், 1 போட்டிருக்கேன். ஒரு இது மட்டும் போட்டிருக்கேன், ஒரு பீஸு. இது உள்ள இது எப்போ நான் இதாக வாங்குறது நிறையா இருக்குது. 1 2 3 நிறையா இருக்குது. இதுதான் நான் வாங்கி வச்சுக்கிட்டு டீ கலக்கிறதுக்கு. இதுவும் நெஸ்காஃபியும் குடிப்பேன். நெஸ்காஃபியோட இதுதான் எனக்கு ரொம்ப ஆசை. கேக் தண்ணி தான் ரொம்ப ஆசை. ஓகே, போட்டி மலேசியாவில் பிரபலமானது போட்டி தேயிலையும் நான் குடிப்பேன், அந்த லிப்டனும் நான் குடிப்பேன். ஓகே,
இது வந்து தூள் அடுப்பில் தண்ணியில் போட்டு, அதாவது தூள் வந்து பானையில் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு பிறகு வந்து டீயாக கலக்கியும் குடிப்பேன், அப்படியும் குடிப்பேன். தேத்தூள் போட்டும் வேக வச்சு பால்டெல்லாம் ஊற்றி குடிப்பேன். வர தண்ணியாகவும் குடிப்பேன். இந்த கருவேப்பெல்லாம் சாப்பிட்றதா இருந்தால், ஸ்நாக்லாம் சாப்பிட்றது இருந்தால், ஸ்நாக்ஸு அதெல்லாம் சாப்பிட்றதா இருந்தால் நான் வர தண்ணி கலக்குவேன். இன்றைக்கி நான் வந்து இந்த பலகாரம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் திக்காக கொஞ்சம் கூட இருக்கட்டுமே, டீயாக குடித்தா நல்லது, இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதோட சாப்பிட்றதுக்கு. இது நான் பிறகு சாப்பிடுவேன். இந்த பலகாரம் நான் இப்போயே சாப்பிட்டு பிடிக்க மாட்டேன், இதுவும் சாப்பிட்டு முடிக்க மாட்டேன். கொஞ்சம் எடுத்து மூடி வச்சுக்கிட்டு அப்புறம் ராத்திரி கொஞ்சம், அப்புறம் நாளைக்கு கொஞ்சம், ஒரு 2-3 இப்படி சாப்பிடுவேன். ஸோ அப்போ இதுக்கு வந்து இப்போ தேத்தண்ணி வர தண்ணி ரெடியாக இருக்குது. இதுக்கு நான் வந்து ஊற்றுறது வந்து பால்டன்னு, முன்பு உள்ள பால்டன் இல்லை, இது புதுசாக வெளியே வந்திருக்கு. கோல்டு கிங் ஸ்வீட் அண்ட் க்ரீமர். கோல்டு கிங் பால்டுன்னு இவ்வளவு நாள் மலேசியாவில் இந்த ப்ராடக்ட் அவங்க வெளியாக்குனது இல்லை. இப்போ தான் கோல்டு கிங் ஸ்வீட் அண்ட் க்ரீமர்னு இந்த பால்டுன்னு வெளியாக்கியிருக்காங்க. கோல்டு கிங்னு பார்த்ததும் கிங் பேர் இருந்துச்சுல்ல, கிங் பேர் இருக்குல்ல, இதில் கிங்னு இருக்குது பாருங்கள். அதனால மலேசியா ப்ராடக்ட் இது, அதனால் உடனே வாங்கிட்டேன். ஏன்னா புது டின்னாக இருக்குதுல்ல, கோல்டு கிங்னு இருக்குல்ல, கிங் நராஜெல்லாம், அதனால வேகமாக இது எடுத்துகிட்டு நான் இன்னும் இருக்குது ஷாப்பிங்கில் நிறையா கிடக்கு. இது ஒன்று இப்போ இதுதான் போட்டு கலக்க போகிறேன். இன்னொரு பால்டுன்னு வாங்கினேன், இதுவும் வந்து கோல்டுன்னு தான் இருக்குது, ஆனால் கோல்டு கிங்குன்னு இல்லை, மை கோல்டு க்ரீமர் மனிஷ்னா இனிப்பு, க்ரீமர் மனிஷு, ஸ்வீட் அண்ட் க்ரீமரு. இது வந்து கோபி அண்ட் தேத்தாரு. இது கோல்டுன்னு இருக்குது, அது கோல்டு கிங்னு இருக்குது. இது புது பரோட்டாக்காக மலேசியாவில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். கிங்னு இருக்குது, இது கோல்டுன்னு இருக்குது. ஸோ இது 2 வாங்கி வச்சுட்டேன். இது வந்து நான் இன்னும் டெஸ்ட் பண்ணல, தண்ணி கலக்கி நான் குடிக்கல. இதுதான் வாங்கிட்டு வந்தேன். இதான் வாங்கிட்டு வந்து தண்ணி கலக்கி குடிக்கிறேன். நல்லா இருக்குது, நல்லா ருசியாக டேஸ்டியாக இருக்குது. ஓகே, இது நான் இப்போ வந்து இந்த எப்போவும் வாங்குகிற பால்டுன்னு வந்து சஜி வாங்குவேன், மைராசாவோட வாங்குவேன், அப்புறம் டச் லேடி வாங்குவேன். இன்னும் மற்ற எல்லாம் மாற்றி வாங்கிட்டு இருப்பேன். கடைசியாக வந்து எது சஜி பால்டுன்னு அதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நான் இப்போ இது மாற்றிக்கிட்டேன். இது இன்னும் நல்லாயிருக்கு. இந்த டேஸ்ட்டு வந்து டீயோ காஃபியோ அதுக்கு கலந்து குடித்தா நல்லாயிருக்கும். நான் காஃபி தூள் வாங்கலை, டீ லீஃப் தான் இருக்குது, பேக்கெட்டில் உள்ளது ஒன்று போட்டிருக்கேன். இது பிறகு இது கொஞ்ச நாளைக்கு நான் பார்ப்பேன். எல்லாம் புதுசாக கொண்டு வராங்களே பால்டுன்னு, நம்ம வாங்கி டெஸ்ட் பண்ணணும்ல, ஒரே மாதிரியே வாங்கிட்டு கொஞ்சம் மாற்றி டிஃப்ரெண்டாக. இது வந்து இந்த பால்டுன்னு கோல்டு கிங் வந்து 2 வெள்ளி 99 காசு, 3 வெள்ளிக்கு 1 வெள்ளி குறைவு. மற்றதெல்லாம் வந்து 3 30, 3 70, 3 80க்கு 4 வெள்ளிக்கு கூட இருக்குது, 3 80 4 வெள்ளிக்கும் இருக்குது. ஸோ அதெல்லாம் விலை கூட உள்ளது. இது வந்து 2 வெள்ளி 99 காசு, ஆனால் வந்து பார்த்தா 3 வெள்ளி. இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். தண்ணி நான் குடிச்சிட்டேன், ஒரு 3 நாளாக இதுதான் கலக்கி குடிக்கிறேன். தேத்தண்ணிக்கு இதுதான் குடிக்கிறேன். நெஸ்காஃபி முடிஞ்சிருச்சு, என்ன வாங்கலை. ஸோ நல்லா இருக்குது இந்த தண்ணி வந்து ட்ரிங்க் வந்து டீ வந்து நல்லா இருக்குது. தூள் போட்டு கொதிக்க வச்சு அதில் இது கலந்தாலும் நல்லா இருக்குது. ஏன்னா அதாவது டேஸ்டியாக இருக்குது, ருசியாக இருக்குது. பால்டுன்னு, இந்த பால்டுன்னு கோல்டு கிங். இது நான் திறக்கல, மை கோல்டுன்னு திறக்கல நான். ஸோ இப்போ இது 2 கோல்டுன்னு இருக்குது, ஒன்றில் கிங்னு இருக்குது. ஸோ வாங்கி பார்த்தேன் என்ன மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது, எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதான்னு. ஸோ வாங்கியாச்சு. இப்போ நான் வந்து கலக்கிட்டேன். இந்த பால்டுன்னு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஊற்றினாலும் நல்லா ருசி கொடுக்குது. அதுதான் எனக்கு ஏன்னு தெரில, இது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த பால்டுன்னு. கொஞ்சம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஊற்றினாலே போதும் நினைக்கிறேன். ஸோ இப்போ எது வந்து ருசி இருக்கோ அதுதான் நம்ம வாங்க முடியும். கொஞ்ச நாளைக்கு இது வாங்கலாமே நான், அதனால வாங்கினேன். இது வந்து தேத்தனையும் நான் குடிச்சு பார்க்குறேன். ஓகே, நான் சீனி ரொம்ப போட மாட்டேன்,
சுகருக்கும் எனக்கு சீனி டயபிட்டிஸ்லாம் இல்லை. எனக்கு சீனி ரொம்ப பிடிக்காது சாப்பிட்றதுக்கு. பலகாரங்கள் பிடிக்கும், ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். இது கலக்கியாச்சு, தண்ணி கலக்கியாச்சு. சூடாக இருக்கா? இருக்கட்டும். ஓகே, இருக்கட்டும். பால் டன்னு இப்படி வச்சுட்டு தண்ணி கலக்கியாச்சு. ஸோ இது பாட்டுங்க இங்கிட்ட வச்சிடுறேன். ஓகே, இப்போ இது பாப் இங்கே இருக்குது, ரெட் பீன் பாப். இது வந்து கறிப்பாப் இங்கே இருக்குது, பார்த்துக்குங்க. கறிப்பாப்பு நான் பொரிச்சது. ஓகே, என் ஸ்டைலில் தான் நான் வீடியோ போடுறேன். கொஞ்சம் பேசிக்கிட்டு எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போடுவேன். எனக்கு அப்படி தான் பிடிக்கும். வேகமாக போட்டு சமைக்கிறது வந்து அதுவும் பண்ணலாம், அந்த மாதிரியும் சமைக்கலாம். ஏன்னா இது பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி. ஸோ அது கொஞ்சம் விளக்கினா நல்லது தானே, விளக்கி நம்ம சொன்னால் நல்லது தானே. அதனால தான் நான் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கிறேன், பேசிக்கிட்டு வீடியோ போடுறேன். ஓகே, இவ்வளோ தான். இதை பாருங்கள், பாவு இங்கே இருக்குது, கறிப்பாவு இங்கே இருக்குது. ஓகே, கேமரா கொஞ்சம் திருப்புறேன்னு, கேமரா கொஞ்சம் திருப்புறேன். இந்த பக்கம் தட்டணும். இப்போ நான் சாப்பிட போகிறேன். இந்த பாருங்க, தேத்தனி இருக்குது, தேத்தனி கொஞ்சம் குடிக்கிறேன். கொஞ்சம் கறிப்பாப் சாப்பிட்றேன். கறிப்பாப் இது சாப்பிட்றேன், இதில் கறிப்பாப் சாப்பிட்றேன். என் வீடியோ, இந்த வீடியோ நான் வந்து ஷூட்டிங்லாம் முடிச்சிட்ட பிறகு, இந்த வீடியோ எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு நான் வந்து எடிட்டிங் பண்ணிவிட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறப்ப என் வீடியோ துப்ப நெயில் இருக்குதுல்ல, ஃப்ரண்ட் டிசைன், அதில் வந்து குயின் எலிசபெத் அம்மாவோட ஃபோட்டோ இருக்கும். ஓகே, அது நான் வைக்கிறேன். குயின் எலிசபெத் அம்மாவோட ஃபோட்டோ இருக்கும். ஓகே, நான் இது ஏன் வந்து இதை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னா, என்னோடய வீடியோ தும்பை நெயில் இருக்குதுல்ல, ஃப்ரண்ட் டிசைன், அதில் வந்து அந்த பக்கம் எலிசபெத் ராணி அம்மா இங்கிட்ட வச்சு ஃபோட்டோவை நான் அப்புறம் ஸ்பீக்கர் வழியாக விட்டுருவேன். ஸோ அப்போ அது வந்து இப்படி வச்சா அவங்க ஃபோட்டோவை வைக்கலாம். அதுக்கு தான் இந்த ரைஸ் குக்கர், இந்த ஹீட்டரு இதெல்லாம் நான் எடுத்து கிளியர் பண்ணல, அந்த பக்கம் வைக்கல. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப வேலை, தூக்கி அவங்ககிட்ட வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு அது முதலே எடுத்து வச்சுருக்கணும். பரவாயில்ல, இது எப்படி இருந்துட்டு போகுது. ஸோ அப்போ நான் இப்படி காட்டுறேன். நான் அந்த பக்கம் எலிசபெத் ராணி அம்மா, குயின் எலிசபெத்து அம்மா இல்லைல்ல, இப்போ அவங்களுக்கு இந்த கறிப்பாவு கொடுக்குற மாதிரி. சில வீடியோவில் ஃப்ரண்ட் டிசைன் பார்த்துருக்கலாம், எலிசபெத் ராணி குயின் எலிசபெத் அம்மா இருக்காங்க. இந்த சமையல் செஞ்சு விட்டு கையை இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பேன். ஓகே, ஸோ அப்போ அதில் பார்க்கலாம் எலிசபெத் ராணி அம்மா இருப்பாங்க. ஏன்னா எனக்கு பிடிச்ச ராணிகளில் வந்து உலகத்தில் குயின் எலிசபெத்து தான் அம்மா. அவங்க இல்லைப்போ பரவாயில்ல, நான் இது இப்படி வைக்கிறேனே. ஸோ இப்படி வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி வைக்கிறேன். இப்படி வைக்கிறேன். இந்த பக்கம். ஓகே, ஓகே, இதோட வச்சாச்சு. ஓகே, இது நான் ஃப்ரண்ட் டிசைனுக்கு கொண்டு வருவேன். ஃப்ரண்ட் டிசைனுக்கு இந்த பார்ட்ஸை வந்து கட் பண்ணி வைப்பேன். ஓகே, இவ்வளோதான் இந்த குயின் எலிசபெத் அம்மா பற்றி. ஓகே, இப்போ வந்து நான் கறிப்பாப்பு உடைக்கிறேன். அதாவது கறிப்பா இது தனி
இதுக்கு பிறகு ரெட் பீன் வந்து நான் சாப்பிட்றேன் பாருங்க. வீடியோவில் ஃப்ரண்ட் டிசைன் வைக்கிறதுக்கு ரொம்ப இல்லை. ஓகே, இது சாப்பிட்றேன். ஓகே, அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை இதனுடன் முடிக்கிறேன். ஓகே, இதன் பிறகு மீண்டும் இன்னொரு ரெசிபியில் இன்னொரு வீடியோவுடன் வருகிறேன். ஓகே, இந்த ரெசிபி இவ்வளோதான். இது வந்து சமையல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஓகே, இந்த இடம் பாருங்க. ஹலோ வீவர்ஸ், இந்த இடம் புளி விழுந்திருக்கு. இது ஏஜ்னால 70 வயசு ஆகுது, அதனால இந்த இடம் புளி விழுந்திருக்கு. என் கழுத்து இப்படி தான் இருக்குது. 60 வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இப்படி தான் இருக்குது. அதுக்கு முன்னே வேறு மாதிரி இதெல்லாம் ஜெனரேஷன் மாதிரி அப்படியே வருது. 70 வயசு ஆகுதில்ல, எப்படி இருக்கும் இந்த இடம்? அப்போ இப்படி தான் இருக்குது. நான் தான் காட்டுறேன் நான் வீடியோவில். ஓகே, தலைமுடியெல்லாம் வெள்ளையாக இருக்குங்க. இதோட தான் நான் வீடியோ எடுக்கிறேன். நான் மேற்பக்கம் ரொம்ப காட்டல, ஸ்பெக்டிக்கல் போட்டிருக்கேன். ஓகே, இவ்வளோதான். இதில் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன்னா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸ். அனைவருக்கும் ஒரு தேங்க்ஸ் வந்து மீண்டும் சொல்லிக்கிறேன். ஓகே.